எவிடன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். எவிடன்ஸ் ஆக்ட் வந்து 1872ஆம் ஆண்டு தான் கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து 2023ல பாரதிய சாக்ஷ்ய அதிநயம் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. எவிடன்ஸ் ஆக்ட்லேருந்து இந்த பாரதிய சாக்ஷ்ய அதிநயம் வந்து கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்குது. ஓரல் எவிடன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, விட்னஸ் வந்து கோர்ட்டில் நேரடியாக சாட்சி சொல்லணும். அந்த சாட்சி சொல்கிறவங்க வந்து இப்போ ஒரு க்ரைம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த க்ரைமை கண்ணால் பார்த்தவங்களா இருக்கணும். இதை தான் வந்து ஓரல் எவிடன்ஸ், அதாவது வாய்மொழி சான்று அப்படின்னு சொல்லுவோம். டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், ஆவணச்சான்று அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கையால் எழுதியிருக்க ஒரு லெட்டரோ இல்லைனா பதிவு செய்யப்பட்ட டாக்குமெண்ட்ஸோ அதை தான் வந்து டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் ஃபார்மெட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து வாட்ஸ்அப் சேட்டு, இமெயிலு, சிசிடிவி ஃபுட்டேஜு, ஃபோன் கால் ரெக்கார்டிங்கு இதெல்லாமே வந்து எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டைரக்ட் எவிடன்ஸ், நேரடி சான்று இப்படின்னா என்னென்னா, நேராக வந்து ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா அதை கண்ணால் பார்த்தவங்க வந்து அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹை விட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒப்பீனியன் எவிடன்ஸ், கருத்து சான்று அப்படின்னா என்னென்னா, ஒரு சில விஷயத்தில் கை தேர்ந்தவங்கலாம் இருக்காங்க இல்லையா, எக்ஸ்பர்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து சர்டிஃபிகேட் தருவாங்களா. இப்போ டாக்டர் வந்து சர்டிஃபிகேட் தர்றது, ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டு இவங்களாம் சர்டிஃபிகேட் தர்றது தான் வந்து ஒப்பீனியன் எவிடன்ஸ்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பார்த்த எவிடன்ஸ் எல்லாமே வந்து பாரதிய சாக்ஷ்ய அதிநயம் 2023க்குள்ளார வந்துடும்.